Friends, இன்னைக்கு கிளாஸில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ற ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஃபங்க்ஷன்றது இட் இஸ் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு அச்சீவ் அ பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், தென் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ரெடிமேடாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக நாம் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம். தென் ஃபங்க்ஷனை எப்படி டெஃபினிஷன் கொடுக்கணும், தென் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் ஃபங்க்ஷன்ஸில் 4 ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது, அதாவது வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட், with return type, without return types அப்படினு prototypes இருக்கு. prototypesனா என்னன்னா what we are going to give the function, then what we are expecting from the function அப்படின்றதா வந்து prototypes. then வந்து parametersனா என்ன, argumentsனா என்னன்னு பார்த்தோம். அந்த parameters வந்து formal parameters னு சொல்லுவோம், arguments actual parameters அப்படினு சொல்லுவோம். return typeன்றது ஒரு ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகி வரதுக்கு தான் return type அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து arguments types பார்க்க போகிறோம். There are 4 types of arguments இருக்கு, keyword arguments, required arguments, default arguments and variable length arguments அப்படின்னு இருக்கு. இந்த required and keyword arguments என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, required arguments ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்குமெண்ட்ஸ்னாவே நம்ம இங்கே பாஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் வந்து என்னென்னா ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம வந்து பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்கும்போது பேராமீட்டர்ஸில் நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட்ஸை இங்கே மேட்ச் பண்ணுற மாதிரி ரெலவெண்ட் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணி கால் பண்ணணும் அப்படின்றதான். த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் த ஃபங்க்ஷன் கால் ஷுட் மேட்ச் exactly with the function definition, right? அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ், அதாவது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கால் பண்ணுறோமோ அந்த ஆர்குமெண்ட் ஷுட் மேட்ச் வித் தி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஹெடர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெஃப்ன்ற கீவேர்டு கொடுத்து மை டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மை டீடைல்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நேம் கமா ஏஜ். அப்போ தெர் ஆர் 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 2 பேராமீட்டர்ஸ்னு வரும்போது இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஐ ஹாவ் டு கிவ் 2 ஆர்குமெண்ட்ஸ், ரைட்? அப்போ நேம்க்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும், ஏஜ்க்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அது நேமா ஏஜான்றது பார்க்காது, there will be 2 ஆர்குமெண்ட்ஸ், ரைட்? அப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஷுட் பி மேட்ச்ட் வித் தி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. தட் இஸ் கால் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கால் பண்ணும்போது ஜார்ஜ் நான் வந்து 56ன்னு 2 வேல்யூவை கொடுக்குறேன், அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். சப்போஸ் நான் வந்து ஒரு வேல்யூவை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா the function will raise error, right? The program will raise an error, right? ஏன்னா நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணணும்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகாது. அது ஆர்குமெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் சொல்கிறாங்க. தென் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு வரும்போது நம்ம கீவேர்டு அப்படின்னு பார்க்கும்போது டிக்ஷனரி நமக்கு ஞாபகம் வரும். டிக்ஷனரியில் தான் நமக்கு கீ வேல்யூ பேர் இருக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷனில் இருக்கும் இல்லையா. லைக்வைஸ் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கீ, அதாவது the Python interpreter is able to use keywords provided to match the value with parameters, right? Even though if they are arranged in out of order அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஹெடரில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use keywords. அதான் keyword arguments. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் நேம் ஏஜ்னு 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேராமீட்டர்ஸை நான் இந்த இடத்துல கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்போ நான் ஏஜுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல ஏஜை ஒரு கீவேர்டாக யூஸ் பண்ணி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த ஆர்குமெண்ட்ஸ் எங்கே போய் பாஸ் ஆகும்னா ஏஜுக்கு போய் பாஸ் ஆகும். அப்போ நேம் அப்படின்றத ஒரு கீவேர்டாக வச்சுக்கிட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஜார்ஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா அப்போ இந்த இடத்துல நேம் வந்து கீவேர்டாக மாறிடும். இந்த கீவேர்டுக்கு நான் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேனோ அந்த கீவேர்டுக்கு கரெக்டாக அந்த பேராமீட்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகும். அப்போ இங்கே நம்ம சொன்ன மாதிரி ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஆர்டர் வந்து சேம் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இங்கே இல்லை, ரைட்? அப்போ ஆர்டர்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நேம்னா நேம் ஃபஸ்ட்டு ஜார்ஜ்னு கொடுக்கணும், அப்புறம் ஏஜ் வந்து 56ன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவுட் ஆஃப் ஆர்டரில் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட கீவேர்டை வச்சு தான் அது மேட்ச் பண்ணுமே ஒழிய, ஆர்குமெண்ட்ஸ் அதாவது பேராமீட்டர்ஸை மேட்ச் பண்ணுமே ஒழிய வந்து நமக்கு என்ன பண்ணாது, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட், இந்த ஆர்டரில் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸில் இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நான் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸை பார்க்கும். நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா, 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ரைட், ஃபஸ்ட் பேராமீட்டருக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் பேராமீட்டருக்கு செகண்ட் ஆர்குமெண்ட், இப்படி எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் மேட்ச் வித் ஒன்லி கீவேர்டு ஒன்லி, ரைட்? அந்த கீவேர்டை வச்சு தான் இது மேட்ச் பண்ணுமே ஒழிய நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ஆர்டர் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணாது. இதுதாங்க செகண்ட் டைப் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், ரைட்? நம்ம கீவேர்ட்ஸை
அதாவது பேராமீட்டர்ஸை கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ இந்த இடத்துல நம்ம முதல்ல ஏஜுக்கு 56 பாஸ் பண்ணியிருக்கேன், நேமுக்கு ஜார்ஜ் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல ஆர்டர் வைஸ் வரும்போது நேம் வந்து ஃபஸ்ட் இல்லை, பட் ஏஜ் 56 பாஸ் ஆனாலும் இது அக்செப்ட் ஆகும். தேர் வில் நாட் பி எனி எரர். நம்ம டெமோ பார்க்கும்போது இன்னும் கிளியராக பார்த்துடலாம். அடுத்த டைப் வந்து டிஃபால்ட் அண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அசியூம்ஸ் அ டிஃபால்ட் வேல்யூ இஃப் அ வேல்யூ இஸ் நாட் ப்ரொவைடட் இன் தி ஃபங்க்ஷன் கால் ஃபார் தட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம்னா சம் டிஃபால்ட் வேல்யூஸை அந்த பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப அசைன் பண்ண பேராமீட்டர்ஸ்க்கு நீங்கள் வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, ரைட்? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மை டீட்டெயில்ஸ் அதே ப்ரோக்ராம் தான். நேம்க்கு நான் வந்து எந்த வேல்யூவையும் அசைன் பண்ணல, பட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 14 அசைன் பண்ணிட்டேன். இதுதான் இந்த இடத்துல நமக்கு என்னென்னா சம் டிஃபால்ட் வேல்யூஸை நான் இந்த இடத்துல அசைன் பண்ணிட்டேன். அப்போ டிஃபால்ட் அப்போ ஏஜுக்கு 14 நம்ம அசைன் பண்ணியதுனால நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நேம் இஸ் ஈக்குவல் டு ஜார்ஜன் மட்டும்தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஏஜுக்கு நான் என்ன பண்ணல, வேல்யூஸை அசைன் பண்ணலை. அப்போ நேம்க்கு நான் எந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணலைன்னா கூட என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை அது எடுத்துக்கும், டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். இப்போ நான் நேம்க்கு ஏதாவது வேல்யூஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னா பாஸ் பண்ணுற வேல்யூவை எடுத்துக்கும். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு ஒரு டைப் இருக்குது. அந்த டைப்பில் நம்ம சம் டிஃபால்ட் வேல்யூஸை பேராமீட்டர்ஸ்க்கு செட் பண்ணிட்டோம்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண வேண்டாம். வென் ஃபங்க்ஷன் கால் அப்போ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலைன்னா கூட அது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல நேம் மட்டும் ஒரு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகணும்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல நேம் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம், ஏஜ் பாஸ் பண்ணல. அப்போ எரர் வருமானா எரர் வராது. ஏன்னா நம்ம ஏஜுக்கு சம் டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறதுனால இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கேட்டகரியில் போயிட்டு நமக்கு எரர் வராது. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரிங்களா? லாஸ்ட் கேட்டகரி ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம என்னன்னா இஃப் வி வாண்ட் டு ஸ்பெசிஃபை மோர் ஆர்குமெண்ட்ஸ் தேன் ஸ்பெசிஃபைட் வைல் டிஃபைனிங் தி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா வாண்ட் டு ஸ்பெசிஃபை மோர் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி வி கேன் பாஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால் அப்போ. பட் இது வந்து நம்ம ரன் டைமில் நான் டிசைட் பண்ணணும், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணதை விட அதிகமாக நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் வி கேன் யூஸ் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட், ரைட்? எப்போ அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை ஸ்டார். அதாவது இந்த நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி பேராமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கீழே வந்துடும். அப்போ வேரியபிள் லென்த்னா தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த லென்த், ரைட்? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே அந்த நேம் அப்படின்ற வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் போய் நமக்கு செட் ஆகிடும். ஸோ இதுதான் இங்கே பாருங்கள், நம்ம வந்து நேம்னு ஒரு நேம் தான் கொடுத்துருக்கோம். இது சிங்கிள் ஆர்குமெண்ட் கிடையாது. ஏன்னா ஸ்டார் போட்டதுனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ராஜன், ராகுல், மைக்கேல், அர்ஜுன் அப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இட் வில் அக்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான டெமோவை நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். gedit சும்மா ARGன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். def ஃபங்க்ஷன் நேம் detail அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா my detail அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா நேம், ஏஜ். just print name. என்ன நேம் வந்துச்சோ அந்த நேமை நான் இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். நேம் வந்து bracket இல்லைன்னா கூட அக்செப்ட் ஆகும். print
ஏஜ். சாரி, அவ்வளோதாங்க. ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிடுறேன். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான், அதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நேம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே இது எக்ஸாம்பிள் தான். ஸோ பின்னாடி அதே வச்சுக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா ஃப்ரம் வேர் வி ஆர் காலிங் அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு போகணும் இல்லைங்களா, அதனால் ரிட்டர்ன். இப்போ நான் மெயின்லேருந்து என்னோடய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா மை டீடைல் ஆஃப் அப்படின்னு நான் என்னால் என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. இப்படி நான் கால் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக எரர் வரும். அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரன் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நேம் வந்து XXXன்னு கொடுத்துருக்கேன், கமா 28 அப்படின்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காமிக்கிறேன். பைத்தான் arg.py பாருங்க, நேம் XXX, ஏஜ் வந்து என்ன வருது நமக்கு 28 அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸோட வந்து டைப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா வந்து இட் ஷுட் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நான் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஐ ஹவ் டு பாஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். அப்போ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மை டீடைல்ஸ் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 2 ஆர்குமெண்ட்ஸ், 1 கிவன். நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கோம், பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்னது 2 ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நமக்கு என்ன கேட்டகரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பார்த்த required arguments, right? required argumentsல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா exactly number of arguments should be matched அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கீவேர்டை வச்சு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் நேம்க்கு வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் இஸ் ஈக்குவல் டு ரைட், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் இந்த பேராமீட்டர்ஸை இந்த இடத்துல கீவேர்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கீவேர்டாக யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த கீவேர்டுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸோ அதுதான் வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ரன் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி வச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. ஏன்னா இது வந்து கீவேர்டாக கொடுக்கும்போது கீவேர்டை வச்சு தான் இது மேட்ச் பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு தடவை அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஸோ நேமுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஏஜை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், கமா. ஏன்னா அவுட் ஆஃப் ஆர்டரில் நம்ம வந்து கால் பண்ணலாம், ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இந்த மேட்ச் பண்ணுறது பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் மேட்ச் பண்ணுறது வந்து கீவேர்டை வச்சு மேட்ச் பண்ணுறது. ஏன்னா இந்த டைப் வந்து கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கீவேர்டை வச்சு மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், நமக்கு 2 ஃபங்க்ஷனுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நேமை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கோம், ஏஜை செகண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு XXXை வந்து நேமுக்கு எடுத்துக்கிச்சு, ஏஜை வந்து 28க்கு எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஆர்டரை மாற்றி ஏஜை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நேமை கரெக்டாக கொடுத்துருக்கேன், நேமை அடுத்து கொடுத்துருக்கேன். பட் ஆனாலுமே இது கரெக்டாக அக்செப்ட் பண்ணிடுச்சு. இதுதாங்க நமக்கு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி கால் பண்ணும்போது கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணோம்னா கீவேர்ட்ஸை வச்சு அது மேட்ச் பண்ணும். லைக் டிக்ஷனரி மாதிரி வந்து கீவேர்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணும். இது வந்து ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் டைப்பில் நமக்கு மேட்ச் பண்ணாது. இதுதான் நமக்கு செகண்ட் கேட்டகரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரைட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம அதே ப்ரோக்ராமில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வேல்யூஸ் ஏதாவது ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜுக்கு வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், வந்து 28 அப்படின்னு நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஏஜ் கொடுக்கலனாலும் இது அக்செப்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஏஜ் கொடுக்கலனாலும் இது அக்செப்ட் ஆகும்.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏஜ் கொடுக்கல, அதுவே வந்து 28 அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோக்ராமில் இந்த இடத்துல ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 28 கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஏஜ் எதுவுமே பாஸ் பண்ணல. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன், இது அடுத்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால நம்ம டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நமக்கு சரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணல, பட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுனால, டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் வேல்யூ இருந்ததுனால நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாதனால டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அது எடுத்துக்கிச்சு அப்படின்றதாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டு, இது செகண்ட் ஃபங்க்ஷன் காலோட அவுட்புட். லாஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தோங்க, நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டோட லென்த்தை வந்து வேரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல நேமுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் அப்படின்னு போட்டேன்னா இந்த ஆர்குமெண்ட் என்ன ஆயிரும்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்துடும் நமக்கு. அப்போ நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸை வச்சு பாஸ் பண்ணாலும் அது சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸில் வந்து நமக்கு பாஸ் ஆகும். பாருங்கள், அதே வந்து டபுள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணாலும் டபுள் ஆர்குமெண்ட்ஸை அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? சாரி, ஸ்ட்ரிங்ஸ் பாஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது டபுள் கோட்ஸ்லேயோ சிங்கிள் கோட்ஸ்லேயோ நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் லென்த் நம்ம எந்த லென்த்தில் வேணாலும் நம்ம ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இட் வில் அக்செப்ட். என்ன எரர் வருது நமக்கு? ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது ஆக்சுவலாக. ஸோ ஏஜ் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜை பிரிண்ட் பண்ணதுனால ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு இங்கே வந்துடுச்சு. ஸோ ஏஜை நம்ம எடுக்கல இல்லைங்களா, நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஓகே. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அவுட்புட்டை. ஸோ நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸ் வந்துருக்கு. சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அது வந்து டபுள் ஆர்குமெண்ட் அடுத்து ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், அதையும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து 1 2 3 4 5 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், அதையும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம பிஃபோர் ஆர்குமெண்ட்ஸ்க்கு பேராமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கீழே வந்துடுது. ஸோ இதான் வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் டைப்ஸ் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்குது. பாருங்கள், நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா மேட்ச் ஆகணும். 2 ஆர்குமெண்ட்ஸ்னால் 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணி மேட்ச் பண்ணணுங்க. அதே கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் பாஸ் பண்ணும்போது நம்ம கால் பண்ணும்போது கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா கீவேர்டை வச்சு தான் மேட்ச் பண்ணும், நமக்கு ஆர்குமெண்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணாது, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணாது. அதே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூ எடுத்துக்கும் நம்ம பாஸ் பண்ணலைன்னா கூட அப்படின்னு. வேரியபிள் லென்த்ன்றது மோர் தென் 1 ஆர்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதை விட அதிகமாக ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம் ரன் டைம்லன்னு வரும்போது அது நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னு தெரியலன்னா நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்துட்டோம்னா we can பாஸ் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஆர் லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அனானிமஸ் ஃபங்க்ஷன் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னா the நார்மல் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபைன்ட் யூசிங் டெஃப் கீவேர்ட். நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா டெஃப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க. பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா நமக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூசிங் லாம்டா அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. Hence the anonymous function is also called lambda functions அப்படின்றாங்க. இந்த lambda ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா lambda அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டுக்கணும், தென் ஆர்குமெண்ட்ஸோட லிஸ்ட்டை வந்து கமா செப்பரேட்டரில் கொடுக்கணுங்க, தென் கோலன் கொடுத்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். The lambda function can have any number of arguments but only one expression. அதாவது இந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம கமா செப்பரேட்டரில் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் ஆகும் கொடுக்கலாம், பட் பிரிண்ட் ஆகிற ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்க முடியும். இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் எவாலுவேட்டட் அண்ட் ரிட்டர்ன், அதாவது ரிசல்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதான் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. லாம்டா ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்ட் வேர் எவர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்கெல்லாம் ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் கமா ஒய். அதாவது சம் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன் லேம்டான்ற கீவேர்ட் எக்ஸ் கமா ஒய். இது வந்து இன்லைன் ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி நமக்கு கேட்டகரியில் வரும். இன்லைன் ஃபங்க்ஷன் மாதிரி எக்ஸ் ஒய் ஆர்குமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸை இது ஒரே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ நான் கால் பண்ணால் எப்படி கூப்பிடலாம்னா சம் ஆஃப் 5,10ன்னு பாஸ் பண்ணேன்னா இந்த 5, 10 வந்து எக்ஸ் ஒய்க்கு பாஸ் ஆகி அதோட ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி இங்கே வரும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு லேம்டா ஃபங்க்ஷன். அதுக்கான உங்களுக்கு டெமோவே இங்கே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்ட்ராக்டிவ் மோடில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சம் இஸ் ஈக்குவல் டு ரைட் லேம்டா ரைட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலான்னா இது பவர் கூட எடுக்கலாம். ரைட் சம்முன்னு கொடுக்காம வந்து எக்ஸ் நான் அதை வந்து பவர்னு கூட மாற்றுறேன். பிடபிள்யூ இல்லை ஆல்ரெடி இருக்கும் மேபி சும்மா எஸ்எஸ்ன்னு நான் பேர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லேம்டான்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ நான் எஸ்எஸ் ஆஃப் அப்படின்னு 2 வேல்யூ 5,6 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா 5/6க்கான வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5 வந்து எக்ஸுக்கு பாஸ் ஆகும், 6 வந்து ஒய்க்கு பாஸ் ஆகும். அப்போ x/6 என்ன ஆன்சர் வருமோ நமக்கு அந்த ஆன்சர் வரும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபங்க்ஷன் கால் ஆகுதுன்னு தெரிஞ்சால் 2/2 வந்து நமக்கு வரும். இதுதாங்க லேம்டா ஃபங்க்ஷன் ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து அதாவது arguments types பார்த்துருக்கோம். 4 arguments, required arguments, then keyword arguments, default arguments, variable length arguments பார்த்துருக்கோம். then lambda function, anonymous function ஓட யூஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாபிக் கொடுக்கும். தேங்க்யூ.